இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துருவோம். ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி நடைபெற இருக்குது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்க இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது. இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா. இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன். சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது. ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க. உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது. சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்கு வெட்ட குறிக்கும் 2 நிழல் புள்ளிகள் தான். இது பெரும்பாலும் வடக்கு முனை, தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது. ராகு லட்சியம், ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது. இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்குது. கேது ஆன்மீகம், உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்குது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது. மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் 5ஆம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போகுது. இந்த பயிற்சி மே 18ஆம் தேதி நிகழப்போகுது. மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் 5 வரை 2026 வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றதை சொல்லிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 26ஆம் தேதி 4வது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியானது மீனராசிக்காரவங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்திருக்கு. உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். 12ல் ராகு, 6ல் கேது இருக்காங்க. தெய்வீக வழிபாடுகள், சத்ரு நாசம் ஏற்படுவதை கண்கூட பார்ப்பீங்க. கண், மூக்கு, காது, வாய், பல், கழுத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தியானத்தில் இருக்கிறது நல்லது. வியர்வை வரும் உடற்பயிற்சியை செய்யணும். மீனராசிக்கு பெரும் வெற்றியை தரப்போகுது. உதவிகள் கிடைக்கும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்து பயணம் மேற்கொள்வீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும். கடல் கடந்து படிப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் இருக்குது. சத்துருக்களினால் உங்களுக்கு ஜெயம்தான் ஏற்படுது. இது தவிர உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்டார்ட் அப் தொடங்குவீங்க. 12ல் ராகு, 6ல் கேது இருந்தாலும் திருமண தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தை வழி உறவில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படும். லாட்ரி அடிக்கும். வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு திடீர் யோகம் உண்டாகுது. எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வருது. கடைநிலை ஊழியர்கள் கூட செல்வந்தராவாங்க. பெரிய பொறுப்புகளுக்கு வரும் நிலை உண்டாகும். தேக ஆரோக்கியம், வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கும் ராகுவுக்கு குருவின் பலமும் கிடைக்கிது. விசேஷமான நன்மைகள் உண்டாகும். சுய விரய பிராப்தம் உண்டாகும். விநாயகருக்கு தீபம் ஏற்றினது ரொம்ப நல்லது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படணும்னா கேது பகவானைத்தான் இங்கே கும்பிடணும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தெய்வீக வழிபாடுகளை தொடருங்க. அடுத்து உங்களுக்கு சுயம்பு விநாயகர் படத்திற்கு காணிக்கை செலுத்தணும்.
தினந்தோறும் தீபம் ஏற்றுவது அதிர்ஷ்டத்தை தரும். கேதுவின் அனுகூலம் கிடைக்கும். தெய்வ காரியங்கள், தெய்வ சங்கல்பங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு உதவியை ஏற்படுத்தும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் அமோகமான மாற்றங்கள் வெற்றியை தரும். எந்த மாற்றம் வந்தாலும் அதனை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்க. அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் துணையுடன் உங்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். திருமணம் செஞ்சுக்கொள்ள நினச்சிங்கன்னா நல்ல நேரம். சரியான பொருத்தம் கண்டறியலாம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது காதல் திருமணம் ரெண்டும் உங்களுக்கு இந்த டயத்தில் நடக்கும். தனியாக இருந்தீங்கன்னா இணையாக சேர்ந்துக்கலாம். அனைத்து தடைகளையும் நீக்கிய பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கூடும். இந்த ராகுகேது பயிற்சினால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சஞ்சாரத்தின் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வருது. உடல்நல பிரச்சனை எதுனாச்சும் இருந்தால் அதை உடனே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறங்க. மன அழுத்தம் இருந்தால் அதை குறைச்சிக்கிறங்க. இது மற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அது தவிர பச்சை இலை காய்கறிகளுடன் சமச்சீரான சத்தான உணவை உட்கொள்ளுங்க. நீங்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். தோல் பிரச்சனைகளும் கவனத்தில் வச்சுக்கிறங்க. மேலும் உடனடியாக அவற்றை சரி செஞ்சுக்கிறங்க. கூடுதலாக நீங்கள் போதுமான தூக்கம் இருக்கணும், அதை உறுதி செஞ்சுக்கிறங்க. சில நேரங்களில் தூக்க கோளாறுகள் ஒரு கவலையாக இருக்குது. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தக்க துணை கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல நேரமாக இருக்கும். நேசமானவர்களாகவும் மற்றவங்களுடன் வலுவான தொடர்புடையவர்களாகவும் உருவாக்க ஆர்வமாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் உறவு உண்மையானதா, அதில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உட்பட்ட உங்கள் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பாங்க. இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் உறவு நிச்சயமற்றதாக இருக்கலாம். மேலும் சில விஷயங்களில் உங்களுடன் உடன்படாமல் போகலாம். இந்த ராகுகேது பயிற்சியப்போ மீனராசி அன்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவை பெறலாம். உங்கள் இலக்குகளை அடையாளங்களை மேலும் நிதி மூலம் உங்களுக்கு உதவக்கூடிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் ஆதரவுடன் உங்கள் சொந்த ஊருக்கு வெளியே நீங்கள் வெற்றியை பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களிடம் அன்பையும் ஆதரவையும் காட்டலாம். மேலும் அவர்களுக்காகவும் நீங்கள் அதையே செய்வீங்க. பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் வருது. உங்கள் செலவினங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்கள் கடன் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். உங்களிடம் ஏற்கனவே உள்ள நிதியை நீங்கள் நம்ப வேண்டி வருது. நீங்கள் உங்கள் பணத்தை எங்கே செலவிடுறீங்க என்பதில் கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் முதலீடுகள் நல்ல வருமானத்தை கொண்டு வரலாம். இந்த காலகட்டத்தில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட கடினமான நேரங்கள் முடிவுக்கு வரும். மேலும் நீங்கள் சில நேர்மறையான மாற்றங்களை காணத் தொடங்குவீங்க. மற்ற நாடுகளுடன் தொடர்புடைய வேலைகளை செஞ்சிங்கன்னா நீங்கள் சில வெற்றிகளை பெறலாம். உங்கள் சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் நீங்கள் ஏதேனும் முரண்பாடுகள் வச்சுருந்தீங்கன்னா முடிவுக்கு வரும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுப்பணி பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை எடுக்க இது சிறந்த நேரம். பள்ளி படிப்பில் சிறப்பாக செயல்படணும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும். ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம். இந்த நேரத்தில் மாணவர்களின் விமர்சன சிந்தனை திறன் உங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கும். மேலும் அவர்களின் புதுமையான சிந்தனை கல்வியில் வெற்றியை அடைய உதவும். மருத்துவ தேர்வுகளுக்கு தயாரானீங்கன்னா தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறைவான கவனச்சிதறல்கள் மற்றும் தடையுடன் மாணவர்கள் உங்கள் முழு திறனை அடைய முடியும். மீனராசி அன்பர்களுக்கு தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் இப்போ விலகிரும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும். செய்யும் தொழில் வியாபாரத்திலையும் ஓரளவுக்கு லாபம்தான் அமையும். தேவையற்ற மறைமுக எதிரிகளிடம் வச்சுக்கிறாதீங்க. சுப காரியங்களுக்காக முயற்சிகளில் தடைக்கு பின்னாடி வெற்றி தான்.
வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமோடு இருக்கணும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு வெற்றியினை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அஜீரணக் கோளாறு இதெல்லாம் ஏற்படும். வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் பிறற்ற சொல்லாதீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளுக்கு பின்னாடி அனுகூலம்தான். பண வரவுகளில் நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய காலம். முன்ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேணாம். நம்பியவர்களே துரோகம் செய்வாங்க. வீண் வம்பு வழக்குகள்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் காரியங்களில் ரொம்ப கவனம். புதிய கூட்டாளிகளால் தேவையற்ற மனச்சஞ்சலங்கள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடையில் கவனமோடு இருங்க. பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். பணியில் ஏற்ற இறக்கமான நிலை தான் இருக்குது. செய்யும் பணியில் இடையூறுகள் உண்டாகும். உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் வேலைப்பளு குறையும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு அலைச்சல் அதிகரிக்கும். உயரதிகாரிகளிடம் பேச்சில் நிதானமுடன் இருங்க. மக்களின் ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இடையூறுகள் உண்டாகும். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செஞ்சாலும் யாருக்கும் திருப்தி இருக்காது. உடன் பழகுனவங்களோட எச்சரிக்கையுடன் பழகுங்க. விளைச்சலை எடுத்துக்கிட்டோம்னா விளைபொருளுக்கேற்ற விலை சந்தையில் இல்லை. இதனால் பட்டப்பாட்டிற்கு பலன் குறைவாகத்தான் இருக்கும். நீர்வரத்து குறையுது. பயிரிட அதிக செலவு ஏற்படுது. புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் விரயங்கள் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகளும் தாமத நிலை ஏற்படும். உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுது. அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாமல் போகுது. திருமண வயதை அடைஞ்சிருந்தீங்கன்னா நல்ல வரன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்காட்டினாலும் கிடைச்ச வாய்ப்புகளை கலைஞர்கள் விட்டுறாதீங்க. இழுபறி நிலை ஏற்பட்டாலும் வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரும். உடன் இருப்பவர்களிடம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. கல்வியில் சற்றே மந்த நிலை உண்டாகும். முழு ஈடுபாடுடன் செயல்பட்டால் மட்டுமே நற்பலனை அடையலாம். தேவையற்ற நட்புகளால் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யல கவனமாக இருக்கணும். பொழுதுபோக்குகளாலும் கல்வியில் நாட்டம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் தோன்றியபடியே இருக்கும். மனக்குழப்பங்களும் நிம்மதி குறைவுகளும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க. ஆன்மீக எண்ணம் ஏற்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இருக்கும். திட்டமிட்டு செயல்படணும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்யாட்டினா மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும். பிள்ளைகளுடன் பேசையில் நிதானமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போகணும். பெண்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும். வீண் செலவும் ஏற்படலாம். கோபத்தை குறைக்கணும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது வெற்றிக்கு உதவும். வியாழந்தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யணும். ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்துக்கலாம். சிவன் ஆலயத்திற்கு தாமரை மலர சமர்ப்பிக்கலாம். அதிர்ஷ்ட தினங்கள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. இதுவரை அந்த பதிவில் மீனராசி என்பவர்களுக்கான 2025 வருடத்திற்கான ராகுகேது பயிற்சி பலனை பார்த்தோம். பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்றதையும் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.